வித்தியாசமான திரைக்கதையில எப்போதுமே நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய இயக்குனர்கள்ல ஒருவர் தான் மகத்திருமேனி அவர்கள். இவருடைய இயக்கத்துல தற்போது பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. அது சார் ஹீரோவாக நடித்து வரும் இந்த படத்துல த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் அப்படின்னு பலருமே நடிக்கிறாங்க. வர 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகுது. இன்னும் 16 நாட்களே இருக்க நிலையில வெளிநாட்டுல விடாமுயற்சி படத்திற்கான ப்ரீ புக்கிங்குமே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த நிலையில விடாமுயற்சி படம் இதுவரைக்குமே ப்ரீ புக்கிங்ல மட்டுமே செய்துள்ள வசூல் குறித்த தகவல் கிடைச்சிருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் 15 லட்சம் வசூல் பண்ணிருக்கான். சோ இது இந்த படத்திற்கு கிடைத்துள்ள ஒரு மாஸ் ஓப்பனிங்காக பார்க்கப்படுது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழக உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. கைப்பற்றியது மட்டும் இல்லாம ஒரு சில குளறுபடிகளுமே பண்ணிருக்காங்களாம். சோ இந்த படத்தை பார்த்த ரெட் ஜெயின் நிறுவனம் படத்துல ஒரு சில அரசியல் வசனங்கள் எல்லாம் வருதாம். அதுவுமே ஆளும் கட்சியை தாக்குற மாதிரி ஒரு சில வசனங்கள் இடம்பெற்றுள்ளதால அந்த காட்சிகளை அல்லது அந்த வசனங்களை நீக்கும்படி படக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்களாம். ஆனா படக்குழு கண்டிப்பாக அதெல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பஞ்சாயத்து வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. கூடிய விரைவிலேயே இதற்கான தகவல் என்ன அப்படின்றதுமே தெரிய வரும். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.